ஆனாலுமே ஒரு லாபகரமா வந்து நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் 3 கண்ணு மட்டும் தான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி. இப்ப நீங்க ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னாக்க நீங்க எத்தனாவது கண்ணு வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னாக்க ஐடியலா முதல் கண்ணு வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் தடவை பிரெக்னண்டா இருக்கிற ஹீப்பர்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? அது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 கண்ணுக்கு மேல அதோடைய உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிடும். அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிடும். டெஃபினட்டா 5 கண்ணுக்குட்டிக்கு மேல கலப்பின மாடுகளுடைய உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாட்டு மாடுகள் விதிவிலக்கு. நாட்டு மாடுகள் வந்து 7 எங்க பண்ணையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 கண்ணுக்குட்டி 9 கண்ணுக்குட்டிலாம் நார்மலா வச்சிருக்கோம், டியோனி அப்படின்னு ஒரு பிரீடு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீசன். ஒரு மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பீக்கா வந்து அதோடைய வந்து இன்னொன்று சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் மாசம் நல்லா பராமரிக்கணும்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கா அதோடைய உற்பத்தி திறன் வந்து 6 to 8 வாரத்துல வரும். அதுக்கப்புறம் படிப்படியா குறையாது. ஓகேங்களா? இப்ப இந்த டைம்ல ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டதுனாக்க அந்த உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா? உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து கண்ணு போட்டது ஃபர்ஸ்ட் மாசம் ஏன் நல்லபடியா பராமரிக்கணுங்கிறதுக்காக இது சொல்றேன். டோட்டலா வந்து ஒரு 3 to 5 கண்ணு. நீங்க வந்து சில பேர் வந்து பல்லு பார்த்து வாங்குவாங்க. கிராஸ் பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் பெரும்பல் வந்து ஒரு 2.5 வயசுல இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது பெரும்பல் 3.5 வயசுல இருக்கும். ஓகேங்களா? இப்ப 3.5 வயசு ஆயிடுச்சு. அப்போ மேக்ஸிமம் எத்தனை கண்ணு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு கண்ணு. மிகச்சிறந்த முறையில பராமரிச்சா 2 கண்ணு. கரெக்டா? 2 கண்ணு போட்ட பிறகு அவரு சில பேர் 2 பல்லு பட்டுச்சு இன்னும் கன்சீவ் ஆகலாம்னு இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து மாடு வாங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு சரி எப்படிலாம் பார்க்கணும். சும்மா ஒரு என்ன ஒரு 80,000 போட்டு மாடு வாங்க போறீங்க, என்ன டாக்டர் பார்க்கலாம், எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் இல்லையா? அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வர்றது, ஒரு பெரும்பல் பட்டிருக்கும் போது அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கண்ணு போட்டிருக்கணும். ஓகேங்களா? 2வது பெரும்பல் போடும்போது ஐடியலா 2வது கண்ணு போட்டிருக்கணும். அப்போ வந்து இப்பதான் கண்ணு போட்டிருக்குது அப்படின்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாடு ரொம்ப லேட்டா கண்ணு போட்டிருக்கு, அதோடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். பின்னாடி ஒரு மாடு யூசுவலா ஒரு நான் சொன்ன மாதிரி 2.5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் கண்ணு போடணும். அதுக்கு பதிலா 3 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ தான் ஃபர்ஸ்ட் கண்ணே போடுது அப்படின்னாங்க அதோடைய லைஃப் லாங் உற்பத்தி திறன் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ எஸ் சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் வந்து பால் நல்லா இருக்கும், போக போக குறையும். ஆமா. பட் வந்து ஒரு சில மாடு வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து கம்மியா இருக்கு, போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அத நான் சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாடு முதல் தடவை கண்ணு போடும்போது 80% ஆஃப் த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், அதோட ஜெனடிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாட்டோடைய மரபணு சார்ந்த திறமை ஒரு 15 லிட்டர்னு வைங்களேன். அது வந்து முதல் கண்ணு போடும்போது 15 லிட்டர் கொடுக்காது, அதுல 75 to 80% தான் கொடுக்கும். அதே 2வது கண்ணுக்கு 90%. அதோடைய மேக்ஸிமம் உற்பத்தி திறன் பொட்டன்ஷியல் ஜெனடிக் பொட்டன்ஷியல் வந்து 3வது கண்ணுக்கு வரும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஜென்ரலாகவே முதல் கண்ணுக்கும் 2வது கண்ணுக்கும் 3வது கண்ணுக்கும் படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும். சார் நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு, என்கிட்டயே ஒரு மாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு வந்து அது அம்மா வந்து ரெட் சில்லி பியூர் ரெட் சில்லி. ஓகே. அது வந்து ஹெச்எஃப் கிராஸ்ல போட்டு 2009ல ஹெச்எஃப் கிராஸ் போட்டுவாங்க. ஓகே. பிரீடு பொட்ட கண்ணு தான் போடுது. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல அரௌண்ட் 4 to 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் கறந்தது. ஓகே. இப்போ பிரசன்ட் அட் டேக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 12 லிட்டர்ஸ் கொடுக்குது. அதே மாடு 12 லிட்டர்ஸ் கொடுக்குது, அதே சேம் மாடு. அதோட ஏஜ் வந்து இப்போ அரௌண்ட் 12 இயர்ஸ் அதோட ஏஜ். எத்தனாவது கண்ணு போட்டுருக்கு? 9 கண்ணு போட்டுருக்கு. நான் சொன்னேன்ல, இது வந்து விதிவிலக்கு இருக்கு சார். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை செக் பண்ணோம் சார். பண்ணும்போது என்னன்னா ரொம்ப ஒரு கன்று போட்டு அது வந்து அடுத்தது பிரெக்னெண்டா இருக்கும் போது ரொம்ப லாங் டைம் கறந்துட்டு கறக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாகும். அதே இது கொஞ்சம் நாள் ஒரு 6 மாசம் வரைக்கும் அதுக்கு தீவனம், அந்த பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தீவனம் அதிகமா கொண்டு வைங்க. அப்ப அந்த மாடு வந்து அதிகமா கறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சார். இல்லைங்க, ஆக்சுவலா ஒரு உற்பத்தி திறன்ங்கிறது வந்து ஒரு வந்து ஒட்டுமொத்தமா வந்து என்னென்ன அதுக்கு பாசிபிள், என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம இது பாசிபிலிட்டியே கிடையாது. நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து பல்வேறு காரணிகள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமா இப்படிதான் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்களா, ட்ரை பீரியட்னு சொல்லுவோம். இப்ப கண்ணு போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பால் கறக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குது, கரெக்டுங்களா? இது வந்து 45 நாள் to 60 நாள் வந்து
நம்ம வந்து ரெஸ்ட் விடணும். அப்பதான் அதோடைய மடியை சப்சீக்வெண்டா இருக்கிறதுக்கு சப்சீக்வெண்டா அது கண்ணு போட்டா அதை தயார் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலான ரூல் வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒரு மாடோடைய உற்பத்தி திறன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது வரைக்கும் அதிகமாகி அடுத்து வந்து மேக்சிமம் அது மெயின்டைன் பண்றதுக்கு மேக்சிமம் உற்பத்தி திறன் வந்து 5 கண்ணு வரைக்கும் மெயின்டைன் ஆகி அதுக்கப்புறம் வந்து குறையிறது வந்து இது வந்து ஆவரேஜா ஒரு பாப்புலேஷன்ல நடக்கிறது. ஓகேங்களா? இப்ப அவங்க பிரதர் சொல்ற மாதிரி இல்ல எனக்கு 9 கண்ணுல தான் அதிகமாகுது. ஜென்ரலாவே இது நாட்டு மாட்டுல நடக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து கிராஸ் பிரீடா கூட இருக்கலாம். ஜெர்சி கிராஸ்ங்கறாங்க, ஹெச்எஃப் கிராஸ்ங்கறாங்க. இது வந்து நாட் நெசசரிலி எப்போது 100% வந்து 5 கண்ணுக்கு மேல அதிகமா கொடுக்க கூடாதுங்கிறது வந்து ரூலே கிடையாது. எக்ஸெப்ஷன் இருக்கும். அப்படி நீங்க வந்து இப்ப 3வது கண்ணு நீங்க வச்சிருக்கீங்க, உங்ககிட்டயே அந்த மாடு இருக்கு. 3வது கண்ணை விட 4வது தடவை கண்ணு போடும்போது உற்பத்தி அதிகமா இருக்கும்போது நான் இன்னைக்கு அதை வித்துருங்க, அதை ரிமூவ் பண்ணிருங்க நான் ரெக்கமெண்டே பண்ணல சார். அதுல நான் கேக்குற क्वेश्चन அதுல சார், இப்படி ஆகுது இல்லீங்களா? என்கிட்ட அரௌண்ட் 20 கவுஸ் கிட்ட இருக்கு. எல்லா மாடுமே நீங்க சொல்ற பாலிசில ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் கரெக்ட்டா கொடுக்க, நெக்ஸ்ட் குறைஞ்சிட்டே வருது. பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ஒரு மாடு மட்டும் தான் வந்து எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்லயே போயிட்டு தான் இருக்கு. அரௌண்ட் 7 மந்த்ஸ் வரைக்கும் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகும். 7-8 மந்த்ஸ் வரைக்கும் அதே 10 லிட்டர்ஸ் மில்க் அதே கன்சிஸ்டன்சியா கொடுக்கும் அந்த மாடு. அது வந்து என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல வந்து அது வந்து ஒரு டெர்மினாலஜி வருதுங்க, பெர்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. பெர்சிஸ்டன்சி அப்படின்னா ஜெனரலா தமிழ்ல என்ன சொல்றோம்னா, ஒரு மாட்டோடைய அந்த பீக் உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ற திறன். 100ல ஒரு சில மாடுகள் ஹைலி பெர்சிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்காவே இருக்குது. அது வந்து அந்த மாடுகள் வந்து நான் சொன்னேன், ஒரு மாடு கண்ணு போட்டு படிப்படியா இன்க்ரீஸ் ஆகுது. 6 to 8 வாரத்துல அது பீக்கு போகுது, அதோட மேக்சிமம் போகுது. இந்த 10 கிலோ மேக்சிமம் கொடுக்குற ஒரு மாடு அடுத்த 3 மாசம் கழிச்சு 6 கிலோ 7 கிலோ வர்றது நார்மல் ப்ராசஸ். ஆனா ஒரு சில மாடுகள் அந்த குறையுது பாத்தீங்களா, ரேட் ஆஃப் டிக்ரிமெண்ட், ரேட் ஆஃப் டிக்ரீஸ். 10 கிலோல இருந்து அடுத்த மாசம் 9 கிலோ, அடுத்த மாசம் 8 கிலோ, அதுக்கு அடுத்த மாசம் 6 கிலோ அப்படின்னு வர்றது நார்மல் இருந்தாலுமே ஒரு சில மாடுகள் அதை தக்க வச்சுக்கிற திறமை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வெளிநாடுகள்ல வந்து 4000 கிலோல இருந்து 13000 கிலோ எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, எப்படி பண்ணிருக்காங்க, செலக்டிவா பண்றாங்க. இப்ப கோழி எடுத்துக்கங்க, நம்ம ஊர்ல கண்ணுக்கு முன்னாடி கோழி நான் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது 2003 பவுல்ட்ரி ஃபர்ஸ்ட் நாங்க கோழி சம்பந்தமா படிக்கும் போது 1 கிலோ ஃபீட் போட்டா அது எவ்வளவு வந்து கறியா மாறும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. 1 கிலோ போட்டா இப்ப வந்து 1 கிலோக்கு அதிகமா கறி பிடிக்குது. இப்ப அப்ப வந்து நாங்க வந்து 2.25 கிலோ நீ தீனி வச்சீங்கன்னா 1 கிலோ கறியா மாறும் அப்படிங்கிறது வந்து நான் படிச்சது. இப்ப நம்ம இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், 2.5 கிலோ நீ தீனி கொடுத்து 1 கிலோ கறி பிடிக்கிறத 1 கிலோ நீ தீனி கொடுத்து 1 கிலோ கறி பிடிக்குங்கிறத வந்து மாத்திருக்குமா இல்லையா? இது வந்து செலக்ஷன், ஜெனடிக்ஸ். ஓகேங்களா? மரபணு. இத வந்து வெளிநாடுகள்ல வந்து மிக விரைவில் பண்ண முடியுன்றதுக்கு காரணம் என்ன? ஒரு என்கிட்ட 100 மாடு இருக்குங்க, 10 மாடு சிறந்த மாடு, 90 மாடு சரியில்லை, நான் ஸ்லாட்டர் பண்ணிடுறேன். 10 மாட்டை திரும்ப அது 20 மாடா ஆக்குறேன், ப்ரொபகேஷன் பண்றேன் இல்லையா, அங்க வாய்ப்பு இல்லாம போதிக்க. அது ஒரு ரீசன். இது வந்து பாலிசி. இது நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. we have to live with that. கரெக்ட் தானே? சோ நான் என்ன சொல்றேன்னாக்க, இது போல ஒரு பெஸ்ட் ஜெர்ம் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து படிப்படியா இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு கேட்டீங்கன்னாக்க, நான் அந்த மாட்டுல இருந்து பிறக்கிற கண்ணுக்குட்டிய நான் செல் பண்ணவே மாட்டேன்.